மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னீங்களேடா! எல்லாம் உங்கள மாவு கட்ட பரம்பரையாக்கி உட்கார வச்சுட்டேன்னு தான் சொல்லணும். ஆண்ட பரம்பரை 5 கப்பு அப்படின்னு சொல்ற 2 டீமும் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்குது. இதுலயும் மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் வச்சு கலாய் கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வந்து ஆறுதல் சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. சின்ன பையன் தான். இந்த நம்ப இந்த ஒரு விசால் படத்துல ஒரு டயலாக் வருமே, "தம்பி அண்ணன அடிச்சுட்டு போயிட்டாரு." "யாரு?" "அடிச்சதே அண்ணன தான்." அப்படிங்கிற மாரி. ம். பும்ரா பவுலிங் போறாரு. அந்த சூரியவன்சிக்கு பயம்னு ஒண்ணு இல்ல. பால் 6 3வது பால் 6. பும்ராவ தான் நம்ம குறை சொல்லணும். ஒடியாந்து அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவருக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு, ஒடியாந்து காலுக்கு நறுக்குன்னு ஒரு ஏக்கர வைக்கிறத விட்டு, நறுக்குன்னு மண்டைக்கு ஒரு பவுன்சர் வைக்கிறோட்டு ஸ்லோ பால அது ஸ்லாட்ல போட்டுட்டுருக்காரு. சூரியவன்சி புடிச்சு சின்ன பையன்னு குத்திப்புட்டாரு. சொல்லிட்டு பயப்படுறாங்களோ? ஏதா ஆயிருமோன்னு. இல்ல ப்ரோ. ம். பும்ரா வந்து பும்ராக்கு இன்ஜுரி ஆயிரும். நம்ம ஃபுல் எஃபோர்ட் ஆமா, போடக்கூடாதுன்னு நேத்து எல்லா பந்து போட்ட மேட்சுமே அவர் மாரி. அப்படிதான் போடுறாரு. பேருக்கொசரம் ம். பயந்துக்குவாங்க அப்படின்ட்டு தான் போடுறாரு. ஆனா அ. அடிக்கிறாங்க. அல்ல ஃபுல்லா வேர்ல்டு கப்லாம் ஃபுல் எஃபர்ட்டா போட்டாரு. ம். இந்தியாக்குன்னு விளையாடும்போது ஒரு ஃபுல் எஃபர்ட்ல போடுறாரு. எப்பயுமே அதனால தான் ஐபிஎல்ல கடைசி 2, 3 வருஷமா அவரோட ம். பவுலிங்ல இம்பாக்ட் இருக்க மாட்டேங்குது. ம். ஃபுல் ரிதம்ல, ஃபுல் எஃபர்ட்ல என்னைக்குமே அவரு போறது கிடையாது. அதே இந்திய டீமுக்கு ஆடும்போது பாத்துங்க, இன்ஜுரி ஆனாலும் பரவால்ல உயிர குடுத்துட்டு போடுவாரு. அது பும்ராவுக்கு ஒரு விஷயத்துல இதுல ஹேண்ட்ஸ் ஆஃப் குடுக்கலாம். ம். இந்தியாக்காக ஆடும்போது அப்படி புல்லரிச்சுக்கிட்டு அப்படி பயங்கரமா பவுலிங் போடுவாரு. மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆனா அவ்வளோ இதுவுமே எஃபர்ட் பிளே எடுத்து போட ஆஃப்ஸ் மாட்டாரு. போயிட்டா போட ஆரம்பிச்சுருவாரு. பிளே ஆஃப்ஸ் பிளே முக்கியமான ஆஃப்ஸ் மேட்ச் போட ஆரம்பிச்சாரு. முக்கியமான மேட்சஸ்லாம் ஓரளவு நிறுத்தி குடுத்துருவாரு. இல்ல நேத்து மழை பெஞ்சுச்சு 11 ஓவர் மேட்ச் தான். 3.2 ஓவர் தான் பவர் பிளேன்னாய்ங்க. அவைங்க 2.4 ஓவர்லயே நான் தான் சொன்னேன்ல. பும்ரா வச்சு மட்டும் பூச்சாட்டி காட்ட முடியாது கண்ணு. நீங்க பும்ரா இல்லைன்னா, மும்பை இந்தியன்ஸ், எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே கிட்ட இருக்கிற பவுலிங் லைன் அப் தான். ம். நான் தான் சொன்னேன்ல. கேட்டீங்களா யாரோ ஒருத்தரு. மும்பை கிட்ட பவுலிங் லைன் அப் இருக்குதுன்னு ஏ நெனைக்காதீங்க. இது என்ன பும்ரா இல்லைன்னா, அது ஃபர்ஸ்ட் பவுலிங் லைன் அப்ல 10வது இடம். துரேந்தர் படத்துல வர மாரி தீபக் சகரும், ஷாகுல் தாக்கூரும் சேர்ந்துட்டு ஒரு பழி வாங்குறாங்களாட்டுருக்கு டீம. அவங்க 2 பேரும் இல்ல, சேர்ந்து 50 ரன் குடுத்துட்டாங்களே. ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சிய கொஸ்டின் பண்ணு நம்ப. ம். ஒண்ணு ட்ரெண்ட் போல்ட் இருக்கும்போது மொதல்ல ட்ரெண்ட் போல்ட் போடணும். நீ தீபக் சேகர் கொண்டு வந்துற ட்ரெண்ட் போல்ட்டோட மைண்ட் செட்ல என்ன இருக்கும்? நம்மள எடுக்குறாய்ங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிதான் ஓவர் குடுத்தாரு. அதுக்கப்புறம் ஓவரே குடுக்கல. இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டு ஓவர் 3வது ஓவர் குடுக்குறாரு. அவரோட மைண்ட் செட்ல என்ன இருக்கும்? ஒரு லெஜெண்ட் உங்களுக்காக 2, 3 கப் வாங்கி குடுத்த பவுலரு. அவர் வந்து நீங்க இப்படி ஹேண்டில் பண்றீங்கிறது அவருக்கே ஒரு மாரியா இருக்கும். ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு சூப்பரா பவுலிங் போட்டார். ஹர்திக் பாண்டியா எல்லாரும் நல்லா போடுற அன்னைக்கு தலைவன் சொதப்புவான். எல்லாரும் சொதப்புற அன்னைக்கு தலைவன் இன்னைக்கு நல்லா பந்து போடுவான். அது மாரி சர்துல் தாக்கர் கடைசி 2 மேட்ச் "டேய் என்ன நம்பி நீங்க எதுக்குடா எடுத்தீங்க? ஹர்திக் பாண்டியா என்ன நம்பி ஸ்டேட்மெண்ட் உடுப்ப. நீ இந்த டீம்ல தான் ரிட்டயர்மென்ட் ஆவீன்னு." அப்படின்னு சொல்லிட்டு பொளந்துட்டு இருக்கிறாய்ங்க. டைம் டூ அஸ்வினி குமார், வில் ஜாக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரோ. வில் வில்ஜ ஜாக்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ். இல்ல அல்லாஹ் கஃபன்ஸ் பாரு இன்னைக்கு நல்லா போட்டாரு. அவரு நம்ம என்னதான் குறை சொன்னாலும் 2 விக்கெட் எடுத்தார் 2 ஓவர் போட்டு. உண்மையை சொல்லணும்னா பும்ரா, தீபக் சஹர், ஷாகுல் தாக்கூர்லாம் ரொம்ப நம்புறாரு. எப்படி ஒரு அவரு நமக்கே தெரியும் ஒரு மேட்ச் தான் நல்லா போடுவாரு. மத்த மேட்ச்ல பயங்கரமா அடி வாங்குவாருன்ட்டு. எப்படி இல்ல ப்ரோ. இம்பாக்ட் பிளேயர்ல நான் என்ன வச்சுக்கலாம். நினைக்கிறேன்னா, பும்ரா ஒரு பக்கம், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர், சர்துல் தாக்கூர், ஹர்திக் பாண்டியா இவங்க 4 பேருமே ஒரே மாரி பவுலர். நீங்க வந்து சன்ரைஸ்ல சொல்றாங்கல்ல, உனாகட்டு, ம், ம், அப்புறமா டேவிட் பெய்னு, ஹர்ஷல் பட்டேல் இவங்களும் 3 பேரும் ஒரே மாரி பவுலர்னா, இவங்க 4 பேரும் ஒரே மாரி பவுலர் தான். ம், ஸ்விங் பண்றோம். ஸ்விங் இப்ப எந்த கண்டிஷன்ல சன்ரைஸ் ஆடுன 2 மேட்ச் ஸ்விங் ஆச்சுப்பா எனக்கு தெரிஞ்சு. எந்த மேட்ச்ன்னு அது ஆர்சிபியோடயும் இந்த கடைசி எல்ஐசி மேட்ச் நடந்துச்சுல்ல. ம், அந்த 2 மேட்ச் ஸ்விங் ஆச்சு. வேற எந்த மேட்ச்சுமே இந்த ஐபிஎல் இதுவரையிலும் ஒரு 12 மேட்ச் இருக்கு ஒரு மேட்ச் கூட ஸ்விங் ஆகல. ம். அப்படிங்கும்போது நீங்க ஸ்விங் ஆடுற பவுலருக்குலாம் போ முடியாது. பேஸ், லைன் அண்ட் லென்த் அந்த இதுதான். வேரியேஷன் இருக்கிற பவுலர்ஸ்க்கு தான் போ முடியும். எல்லாம் ஓடியாந்து ஓடியாந்து ஸ்விங் பண்ற ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நேத்து மேட்ச் என்ன நிலைமைக்கு போக போகுது தெரிஞ்சிருச்சு. தீபக் சஹர் போட்ட ஓவர்ல. ம். அப்படியே முடிச்சு விட்டாங்க ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் நேத்து சொல்லணும். ஜெய்ஸ்வால் என்ன ஜெய்ஸ்வால் அடி. தான் பேக் டு ஃபார்ம். பேட்டிங் பத்தி பேசுவோம். ஜெய்ஸ்வாலோட பேட்டிங், வைபவ் சூரியவன்சி, துருவ் ஜுரல் ஒரு திரும்பி இப்போ ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டாரு. 2 மேட்ச் அடிச்சாரு. நம்ம அது இல்லைன்னு சொல்லல. ரியான் பராக் 10 பாலுக்கு வேகமான. சிம்ரன் ஹெட்மயர் என்ன ஆச்சு? ஃபினிஷரும் கொண்டு வராங்க. சிம்ரன் வந்து நடிக்க போயிட்டு.
வேர்ல்டு கப்ல நடிச்சிட்டு இருந்தாரா இல்ல இங்க வந்து நடிச்சிட்டு இல்ல இருக்கிறாரான்னு தெரியல. சிம்ரன் இப்ப நான் என்ன கேட்கறேன், உனக்கு ஃபினிஷர்னா அந்த இடத்துல டெவான் ஃபெராரி எடுத்திருக்கீங்க. அவரு தானே உனக்கு இந்த மாதிரி கடைசி ஓவர் ஃபினிஷர்னு எடுத்திருக்கீங்க. டெவான் ஃபெராரி நேத்து ஆட விட்டுருக்கலாம். எதுக்கு ஹெட்மேர் அங்க ஆட விட்டீங்க? இது எப்படி இருக்குன்னா ம். 14 கோடி 14 கோடிக்கு சிஎஸ்கே பிளேயர் 2 பேர்த்த எடுத்து வச்சுட்டு நான் அவங்க 2 பேரையும் பிளேயிங்ல அவங்கள ஆட வைக்கிறேங்கிற மாதிரி நான் 13 14 கோடி கொடுத்து நான் ரீட்டைன் பண்ணிட்டேன் ஹிட்மேரை. நான் ஹிட்மேர் ஆடியே ஆகணுங்கிற மாதிரி கட்டாயத்தில் இருக்கிறாங்களோன்னு எனக்கு தெரியல. நீ ம். எல்லாம் தனுஷ் நீ வந்து கீழே தான் ஆடுறேன்னு முடிவு பண்ணிட்டேன் ஹிட்மேரை. தசுன் சனக்கா கீழே விளையாடுற பிளேயர் ம். ப்ராப்பர் ஹிட்ரு. இல்ல நீ நான் அவங்கள என்னங்கிறேன், நீ ஆடி எப்போட சரி விடு, டீம்ல இல்லாத பிளேயர். டீம்ல டெவான் ஃபெராரி எடுத்திருக்க, பேட்டிங் குடுக்கல, நீ இது சப்ஸ்டியூட் பண்ணிட்ட, இம்பாக்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. அப்புறம் எதுக்கு அவரு? ப்ரோ ஹெட்மேர்லாம் கீழே நம்ம பார்த்தோம். வேர்ல்டு கப்ல மேல ஆடும் போது தான் நல்லா பெர்ஃபார்ம் ம். பண்ணாரு. என்னையும் கீழே ஆடும்போது பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நல்லா தெரியும். சூப்பரா இருக்கும். டீம்ல ப்ராப்ளமே இல்லாத மாதிரி இருக்கும். தோக்க போது தான் டீம்ல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் நல்லாவே இத தெரியும். தான் சொல்றேன். த்ரூ ஜோரல் நீங்க 1 டூ 1 ட்ரை பண்றீங்க, குட், ஓகே. ஆனா உங்க டீமுக்கு என்ன நல்லதுன்னு பார்க்கணும். அவரோட ஃபியூச்சருக்கு நீ பார்க்க கூடாது. நீ உன் டீமுக்கு ஹெட்மேர் 1 டூ 1 போட்டா சூப்பரா ஆயிரும் உன் டீம். த்ரூ ஜோரல் இன்னும் கீழ ரியான் பராக் கீழ இருக்குன்னா உனக்கு நல்லா இருக்கும். த்ரூ ஜோரல் ஃபெயிலியர் தான், இல்லன்னு சொல்ல. கீழ மேல இப்ப நல்லா ஆடுறாரு. அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஹெட்மேர் மேல கை வைக்கணும். ஹெட்மேர் கை வச்சுட்டு உனக்கு பிளேயர் இல்லைன்னா சொல்லலாம். இப்போ உனக்கு தர்ஷன் சானாக எடுத்திருக்க, அப்ப தர்ஷன் சானாக நம்பி உள்ள போடணும். அப்ப போட்டா இருக்கிற டீம் நல்லா இருக்கும். இப்ப அப்புறம் ஹெட்மேர் நேத்து பரவாயில்ல 150 அடிச்சுட்டு மேல அடிச்சதுனால உனக்கு 11 ஓவர் 150 கஷ்டமா இருந்தது. ஒருவேளை 100 ரன்ல மாட்டி இதே மாதிரி அவருக்கு ஒரு 2 ஓவர் 3 ஓவர் கிடைச்சிருந்தா அவரால் இந்த ரன்னு புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமா? ஒருவேளை ப்ரோ ம். மும்பை இந்தியன்ஸ் அடிக்க போயிருந்தாங்கன்னா வச்சுக்குவேன், ம். பவர் பிளேல விக்கெட் கொடுக்காம அப்படி இப்படின்னு நான் ஓரளவு செட் பண்ணி நம்ம தீருக்கு ம். செஃபன் ரூத்தர் போடும் அப்படி கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்தாங்களா வச்சுங்களேன். இந்த ஹெட்மேர் ஆன இந்த 7 பால் தான் டிஃபரன்ஸ் வந்திருக்கும். ம். ரன்னே அடிக்கல அந்த 7 பால். ஆமா. டாட் சிங்கிள் 7 பாலுக்கு 6 ரன் 7 ரன் பக்கமா 6 அடிச்சு வச்சிருந்தாரு. 6 ரன் அந்த அடிச்சாரு. ரன் வந்து மிகப்பெரிய காசு ஆயிருக்கும். ம். தப்பிச்சிட்டாங்க. நம்ம பாட்டம் ஆர்ஆர் பேட்டிங் பட்டி பாட்டோம். இப்ப எம்ஐ பேட்டிங்ல வந்து ம். ரோஹித் சர்மாக்கு செம்ம பால். சந்தீப் சர்மா போட்ட ஸ்லோ யார்கர். அத விட்டுருங்க. எனக்கு என்னமோ இந்த ம். ரிக்கில்டன் நம்ம அடிக்கடி சொல்றோம். ஸ்விங் ஆகிற அதுதான். கண்டிஷன்ஸ்ல மாட்டிப்பாரு ம். அப்படிங்கிறத நம்ம அடிக்கடிக்கு சொல்றது. அப்புறம் நீ ஸ்கை வந்தோட ஆண்ட்ரே பெர்கர் வரும். ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு ப்ரோ. 3வது பால் ஸ்லோ பால் போட்டாங்க. அதே பால் தான். ஸ்லோ பால் போட்டு இது கவுகாத்தி வர ஓரளவுக்கு 70 மீட்டர் இருக்கும் 6. அந்த பக்கம் ஆர்ச்சரையும் பின்னாடி இன்னொரு ஃபீல்டரையும் நிக்க வச்சுட்டாங்க. நீ அடிச்ச அந்த 2 இடத்துல மட்டும் தான் அடிப்ப. ம். அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சு விக்கெட் எடுத்தாங்க ப்ரோ. கேப்டன்சி செம்ம கேப்டன்சி ரியான் பராக். இது கிரெடிட்ஸ் குடுத்தே ஆகணும். ம். வேற எந்த டீமும் அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. அவனுக்கு இந்த இடத்துல ஃபீல்டிங் இங்க அவனுக்கு இங்க ஒரு ஃபீல்டிங் நிக்க இல்ல, வைக்கணும், இங்க ஆமா. ஒரு அது ஃபீல்டிங் நெறைய நிக்க மேட்ச்ல வைக்கணும். பார்த்துருக்கேன். அவர் அடிக்க போறது அங்க தான், நாங்க ஃபீல்டர் இருக்க மாட்டோம். புடிச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஆமா. இவருக்கு சொல்லி வச்ச மாரி நீ அடிச்சா அங்க தானே அடிப்ப. ஃபீல்டிங் அங்க மட்டும் தான் ம். நிக்க வைக்கிறாங்க. அது நல்லா இருக்கு. ரியான் பராக் என்னதான் 1000 விஷயத்துல குறை சொன்னாலும், இது நல்லா பண்றாரு. ஒரு ஒரு வைப் எடுத்துட்டு வராரு. இல்ல ப்ரோ. ம். அதே பால பேக்கப் குடுத்திருந்தா 6 போயிருந்திருக்கும். அப்படியே ஸ்லோ பால் போட்டாரு. ஸ்லோ ம். கட்டர் போட்டோன்னா அவருக்கு எலிவேஷன் கிடைக்கல 6 போடுறது. ம். கரெக்ட்டா நீட்டா போய் கையில விழுந்துச்சு. சூப்பர் கேப்டன்சி. இதுதான் நான் நம்ம தான் சொல்றேன். ருத்துராஜ் கைக்வாட்ட்ட இல்லன்னு சொல்றோம். ஃபீல்டிங்ல இந்த மாரி எதுவும் நாமளே இப்ப ப்ரோ போய் தெரியுது. பேசுறது கூட ஆ. கிடையாது. இல்ல, இது பவுலர்ஸ் கிட்ட நேத்து நம்ம என்னன்னு ஒரு கூட வீடியோ போய் பேசுறது கிடையாது. போட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நெறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு 2, 3 கமெண்ட் பார்த்து ருத்துராஜ் மட்டுமே குழப்பம் சொல்ல முடியாது. ருத்துராஜ் மட்டுமே சொல்ல முடியாதுன்னா, இந்த மாரி ஆன் ஃபீல்ட்ல நீ பண்ணியிருந்தா நமக்கே தெரிஞ்சு, இல்ல இவரு எஃபோர்ட் போட்டாரு. ஆனா இவரால முடியலன்னு நம்ம சொல்லலாம். இதுக்குமே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு. மத்த டீம்லாம் பாருங்க, கேப்டன்னா வந்து ஹர்திக் பாண்டியானா ஹர்திக் பாண்டியாவ கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது. ரியான் பராக்னா ரியான் பராக் பண்ணுது. மத்த எல்லா கேப்டன். ஆனா சிஎஸ்கேல மட்டும் ஏன் சஞ்சு சாம்சன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது? ஏன் ருத்துராஜை காட்டவே மாட்டாங்க? ஏன்னா அவர் ஃபீல்ட்ல எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆமா. ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படி அவர இது பண்ணுவாங்க? பிளம்பிங்லாம் பேப்பர்ல எழுதி குடுத்துருவாராட்டுருக்கு. நீ ஓவர் போய் போட்டுக்கோ. அதான் உன் வேலை அப்படின்ட்டு. எல்லாம் சல்மான் அலி ஆகா மாதிரி ஆகலான்னு பாக்குறீங்க. அவங்க ம். டீமே குவாலிஃபிகேஷன் ஆகாம வெளியே போச்சு. அத கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாரு. அது ஏன்டா டேய் பேப்பர் எழுதி கொடுத்து உஸ்மான் தாரிக்கின 13வது ஓவர் தான் கொண்டு வரணும். அந்த ஓவர்ல தான் கொண்டு வர்றது. இன்னைக்கு ம். அப்படியாப்பட்ட டீம் ஒன்று விளையாடுறது. அதை பத்தி பேசியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ம். சரி விடுங்க. ம். பவுலிங், பேட்டிங் நம்ம தீர் சஸ்பெண்ட் ரோதர் போர்டு ஓரளவுக்கு ஆடுனாங்க. என்ன ம். பண்ணலாம் மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க. 2 ஆட்டம் தோத்துட்டாங்க. ஸ்லோ ட்ராக் வேலைக்கு ஆகல. பேட்டிங் ட்ராக் இன்னைக்கும் வேலைக்கு ஆகல. ரூட் பண்றடான் ரயன் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டா பும்ரா. இவங்க 3 பேர்த்தையும் நம்பிட்டு இருக்காங்களா? வில் ஜாக்ஸ் வந்தாதான் இல்ல, இந்த இப்ப டீமோட நான் இந்த டீமுக்கு எதிர்காலம் எப்படி போகும்? வில்ஜாக் வந்தாலுமே, இப்ப கீழ அதே நேத்து பண்ணது என்ன? வில்ஜாக் நேத்து வந்திருந்தாலும் இன்னைக்கு என்ன சஃப்ரான் ரூதர்ஃபோர்ட் பண்ண அந்த 8 பாலுக்கு 25 அவ்வளவுதான் அடிப்பாரு. நீயும் ஒன்னும் செஞ்சுரிலாம் கீழ வந்து இறங்கியும் செஞ்சுரிலாம் பவுலிங் அடிக்க முடியாது.
பவுலிங். பவுலிங் ஆஃப் ஸ்பின் போட்டிருப்பாரு நேத்து. என்ன அப்படி பார்த்தாலும் 20 ரன் கம் பண்ணியிருப்பாரா இந்த பவுலிங்ல இருந்து? ம். ஒரு 20 ரன் அப்பயும் தோத்துருப்பாங்களே. சரி இப்ப தோத்துட்டாங்க ப்ரோ. இப்ப சிஎஸ்கே கிட்ட கூட டீம் இல்ல, பிளேயர்ஸ் ம். இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள விட்டுறலாம். ம். ஒரு கணக்குல இதுக்கு மேல அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? பிளேயர்ஸ் இருந்தா, பவுலிங் இருந்தா தான் ம். நம்ம அவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு எதிர்பார்க்க முடியும். அவங்க பாவம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எதுவுமே இல்ல. ரீவேம்ப் தான் அவங்க டீம் பண்ணி ஆகணும். ம். மும்பை இந்தியன்ஸ் கிட்ட கடப்பார டீம் இருக்கு. அந்த டீம் வச்சுட்டு எப்படி தோக்குறாங்க? ஒண்ணு பேர் பார்க்க இல்ல எல்லாமே இல்ல கடப்பாரையா இருக்கு. ஒண்ணு எப்படி சொல்லட்டுமா? தோக்குறாங்க? ஹர்திக் பாண்டியாவை இங்க ட்ரஸ்ட் பண்றதில்ல. ஒண்ணு. நம்ம இப்பயுமே சொல்றோம் ஹர்திக் பாண்டியாவை இங்க நம்புறதில்ல. நான் தான் பெரிய கேப்டன். இன்னுமே டீம்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அதை இவங்க ட்ரஸ்ட் பண்றதில்ல. பெரிய பெரிய பிளேயரா எடுத்து வச்சிட்டீங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க கேமை தனித்தனியா ஆடுறாங்க. டீமா ஆடுறாங்களோ என்னைக்கோ அப்பதான் ஜெயிக்கும். அது இல்லாம இப்ப சூரியகுமார் சாரி ரிக்கல்டனும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங் இறங்குறாங்க. ரிக்கல்டன் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அடிக்கிறாரு. அதுவும் பேட்டிங் பிச்சில் மட்டும் தான் அடிக்கிறாரு. அதுக்கு நீ டிகாக்குன்னு 1 கோடி ரூபாய் காசு கம்மியா போட்டு வச்சிடல. சூப்பர் பை, அந்த பை, இந்த பைன்னு எல்லாம் புகழ்ந்தாங்க. ஏன் டீம்ல ஆட மாட்டேங்கிற? என்ன லிஸ்ட்ல மட்டும் பேர் வச்சுட்டு ஏதாவது இது பண்ண போறியா என்ன? எங்க டீம் ஸ்ட்ராங்குன்னு காட்ட போறியா என்ன? இப்ப ரிக்கல்டன் 1-1 அவங்க சவுத் ஆப்பிரிக்கால சூப்பரா ஆடி கொடுத்தாரு. உனக்கு பேட்டிங் இன்னுமே ஸ்ட்ராங் பண்றேன்னா உனக்கு இப்போ இதுல ஆள் இல்லைன்னா நீ எதுக்கு அந்த அவன் பேர் என்ன அல்லாஹ் பாரு, நான் ஆடல இன்னைக்கு மேட்ச் ஒழுங்கா போட்டாரு, மழை பெஞ்சனால நல்லா போட்டாரு, இல்லைன்னா அவரும் தர்மடி வாங்கியிருப்பாரு. நீ என்ன பண்ணும், பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணு. ரிக்கல்டன் 1-1 இருக்கு, டிகாக்கு ரோஹித் சர்மா, அப்போ அவங்க பேராடி தானே உனக்கு கப்பு வந்துச்சு. அதை நீ பண்ணு. டிகாக்கு மாதிரி ஒரு பிளேயரை சப்ஸ்டியூட்ல உட்கார வைக்கிறது மகா தப்பு. அவ்வளோ 1 கோடியில் எடுத்தாங்கன்னு பீடாக்கெல்லாம் வந்து நீங்களாம் என்னடா பண்ணீங்க, அவர் பாடுற 1 கோடி ரூபா எடுத்துட்டு போய் என்ன பண்ணான்? சப்ஸ்டியூட்ல தானே உட்கார வச்சிருக்கான். இப்போ அவன் டீம் தோத்துட்டு தானே இருக்கு. ரிக்கில்டனை போட்டு ரிக்கில்டன் பேர் விட்டுறாங்க. டிகாக் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் இருந்தாலும் ரிக்கில்டனை தான் ஆட வைக்கிறாங்க. அதான்டா ஐயோ மும்பை இந்தியன்ஸ் கத்துங்கடா ஏன் அப்படிங்கிறேன். சரி bro. அது அவ்வளவுதான். இப்ப டிகாக்கு அடுத்த மேட்ச் போட்டாலும் அடிப்பாரான்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய பேர ஒரு நல்ல பிளேயர் எடுத்து மைண்ட் செட் தான் கேம். நீங்க இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். மைண்ட் செட் மட்டும் தான் கேம். இதே தான் இப்ப ஒரு மேட்ச் ஆட வைக்கல, அவருக்கு பதிலாக ரிக்கல்டன் அகேடா ஆடுறாங்கன்னா அவருக்கே தோணல, என்னடா நம்ம இவ்வளவு ஆடி கொடுத்துருக்கோம், நம்மள திருப்பி எடுத்துமே நம்ம ரேட்டை கம்மி பண்ணி, இத்தனையும் ஹை பிரைஸா இருந்த 2 கோடியில இருந்து 1 கோடி ரூபாய் கம்மி பண்ணி நமக்கு ஐபிஎல் மாதிரி ஒரு இதுல நம்ம ஆடியே ஆகணும்னு ஆசை தான் இருக்கு. காசு பணத்துக்கோசரம் அவர் ஆடல, குறைச்சு அதை வந்து 1 கோடி ரூபாய்க்கு எடுத்தும் அவரு வந்து வெளியே சப்ஸ்டியூட்ல உட்கார வைக்கிறாங்கன்னா என்ன அது? துண்டா அடிச்சுட்டு போவாரு. இல்ல அதாவது நீங்க இந்த காரணத்துல சொல்றீங்க. நான் வந்து அடிப்பண்டியாவை தான் குறை சொல்லுவேன். கேப்டன்சி ஒழுங்கா பண்ணல. ட்ரெண்ட் போல்ட் எடுத்தா ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வைக்கணும், 3வது ஓவர் போட வைக்கிறது. ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தா 2வது ஓவர் இவரு போட்டு நான் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு மறுபடியும் 5வது ஓவர் கொடுக்கறது. பும்ராவை வந்து பவர் பிளேல போட வைக்கிறீங்கன்னா பும்ரா வந்து வைபவ் சூரியவன்சிக்கு எந்த லென்த் பால், எந்த பால் போட்டா அடிப்பான்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி பவுன்சர் பாலோ இல்ல ஏர்கர் பாலோ ஒரு போடுறது நிமிஷம் நான் இதை ஒத்துக்க வேகம். மாட்டேன். அதாவது பும்ரா மாதிரி ஒரு லெஜண்டுக்கு ஹர்திக் பாண்டியா சொல்லி தான் பும்ரா போடணும்னு கிடையாது. பும்ராவுக்கே தெரியும் அந்த பையன் எப்படி போட்டா அடிப்பான். நீ உண்மையா சொல்லு, எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் போட்டிருக்கான். அவர் அடிச்ச 2 பால் ஸ்லாட். நான் 6 பால் பார்த்தேன். 6 பால் வேகம் ஒண்ணு கூட 140 கிடையாது. அதுதான் நானும் கேக்குறேன். இப்ப அந்த சின்ன பையன் அடிக்கிறான்னு உனக்கு தெரியுது. பும்ரா மாதிரி ஒரு லெஜண்ட் இப்ப ஹர்திக் பாண்டியா ட்ரஸ்ட் பண்றேன். பும்ரா நீ விக்கெட் எடுத்துருவேன்னு இல்ல எனக்கு இப்படி தோணுது ஒருவேளை வைபவ் சூரியன்ஸுக்கு நாம இந்தியா பிசிசிஐ இது பிஆர் வேலை பண்ணுது, நாமளும் பும்ராவும் பிஆர் வேலை பண்ணுவோம். வைபவ் சூரியன்ஸுக்கு 2 பால் ஏன் ஓவர்ல 2 6 அடிக்க விட்டு பெரிய பிளேயர்னு சொல்ல வைக்கலாம் அப்படிங்கறத பண்ணா எப்படி இப்படிலாம் பண்ண முடியுமா என்ன? இல்ல எனக்கு தோணுது பும்ராவால எப்படி நேத்து அதுதான் நானும் கேக்குறேன். போடுறாரு. இப்ப ஹர்திக் பாண்டியா உன்னை ட்ரஸ்ட் பண்ணி எது கொடுக்குறான்? அந்த பையனை நீ ஒரு 140 இவன் மட்டும் தான் அந்த டீம்ல அடிக்க போறான், அவன் விக்கெட் எடுத்தனே டீம் முடிஞ்சதுன்னு உனக்கும் தெரியும். நீ அப்பயுமே வந்து எஃபர்ட் போடாம ஒரு 135ல போடுறன்னா அவன் கடாசிடுவான்னு எல்லாத்துக்கும் 135 கூட ப்ரோ, 133 ப்ரோ. முத பால் அடுத்து 3வது பால் ஸ்லோவா ஓடியாந்து காலுக்கு போட்டா மறுபடியும் 6. அதுதான் கேக்குறேன். எனக்கு அதுதான் சொல்ல, பும்ராவை தான் குறை சொல்லுவேன். நீ ஹர்திக் பாண்டியா குறை சொல்ல முடியாது. பவுலிங் எல்லாம் கொடுக்குறான், போடலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? மும்பைல எப்பயுமே டீம் சேஞ்சஸ் அதிகமா இருக்காது. வர வர இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம்ல வர அதிகமா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த மேட்ச் ஒருத்தர் கார்பின் போஸ் ஆடுறான், அந்த மேட்ச் ட்ரெண்ட் போல்ட் ஆடுறான். என்னத்துக்கு மாத்துறாங்க, எதுக்கு மாத்துறாங்க? டீம் காம்பினேஷனுக்காக மாத்துறாங்களா என்ன? கேட்டா மும்பை இந்தியன்ஸ்ல கேட்டா நாங்க காம்பினேஷன் பண்றோம், முதல் 6 மேட்ச் தோத்துட்டு அப்புறம் கப் அடிப்பான்னு சொல்றாங்க. எல்லா வருஷமும் அப்படி பண்ண முடியாது. 1 வருஷம் பண்ணலாம், 2 வருஷம் பண்ணலாம். போன வருஷம் பண்ண முடிஞ்சுச்சா? இல்ல இந்த டீம் இல்ல இப்ப இந்த டீம் என்ன ஆகும்னா எங்கேயோ ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க, கடைசியா பார்த்தோன்னா 6வது இடமோ 7வது இடமோ வந்து நிற்கும்.
அப்படிதான் நிற்கும் இப்போதைக்கு. பார்த்தோம்னா இந்த டீம் அப்படிதான். எல்லா பிளேயரும் நல்ல பிளேயர் தான். ஆனால் வந்து நிற்கிறது பார்த்தோன்னா 6-7 தான் வந்து நிற்கும். இல்ல நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்றதுதான். நான் ப்ரிவியூலயும் சரி, மும்பை இந்தியன்ஸ் ப்ரிவியூலயும் சரி, வித்தவுட் பும்ரா பவுலிங் அட்டாக் வெரி நத்திங் தாங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்க மிச்சில் சாண்டனர் வச்சிருந்தா 3 ஓவர், வில் ஜாக்சன் வச்சிருந்தா ஒரு 2 ஓவர் அப்படின்னு ஒரு 8 ஓவர் பவுலிங் வச்சிருக்கீங்க. உங்களுக்கும் 12 ஓவர் ஓட்ட தான். ட்ரெண்ட் போல்ட் பழைய ட்ரெண்ட் போல்ட் கிடையாது. இவரு தீபக் சகர் பழைய தீபக் சகர். ஒரு பால் நீங்க இப்படி குத்துற பால் இப்படி கூட போல தீபக் சகருக்கு. சர்வல் தாக்கர் முறுப்புள்ளிறாரு. ஒடியாந்து ஒரு மேட்ச் வேலைக்காதோ. கேட்கற மாதிரி ஒரு டீம் வேலைக்காகும். மத்த டீம்ல வேலைக்காகுமா? அடுத்த 2 மேட்ச் வெதி புட்டாங்க உட்காந்து. டெல்லி மாதிரி ஸ்லோ ட்ராக்ல 3 ஓவர் 39 ரன்னு. உனக்கட்டு மாதிரி தான். எல்லாரும் நல்லா போடாத அன்னைக்கு நீ நல்லா போடுவ. எல்லாரும் கேவலமா போடுற அன்னைக்கு இல்ல. எல்லாரும் கேவலமா போடுற அன்னைக்கு நீ நல்லா பந்து போடுவ. எல்லாரும் நல்லா போடுற அன்னைக்கு நீ கேவலமா பந்து போடுவ. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, ஓகே ப்ரோ. எல்லாம் பேசியாச்சு. மும்பை இந்தியன்ஸ் வச்சு அடிச்சிட்டோம். இல்ல அடிக்கல, அட்வைஸ் தான் பண்ணிருக்கோம். என்ன தப்பு இருக்கு நம்ம சொல்லிருக்கோம். அடுத்த மேட்ச் இல்ல அடிச்ச மாதிரி நம்ம எதுவும் பேசல. அடுத்த மேட்சும் போட்டாங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணி ரோஹித் சர்மா ஸ்கேமை பத்தி பேசுங்கன்னு போட்டுருவோம். மும்பைக்கு ஒரு ஸ்கேம் ஏன் பங்காளி மட்டும் விட்டு வைக்கணும்? அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். அடுத்த மேட்ச் தோக்கட்டும். அடுத்த மேட்ச் யார் கூட? அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட கண்டிப்பா சொல்றேன். எங்க? பெங்களூர்லயா? சரி, காந்தி, ராஜீவ் காந்தி, ஹைதராபாத்ல. ராஜீவ் காந்தி சரி, மும்பைல இல்லையா? ஓகே, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சரி, ஓகே. சம்பவம் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் பாருங்க. அடுத்து ஆர்சிபி கூட தோத்துட்டாங்கன்னா லைவ்ல வரும். எப்படி லைவ்ல வந்து அன்னைக்கு லைவ் ரிவ்யூ உங்களுக்காக மும்பை இந்தியன்ஸ் vs ஆர்சிபி மேட்ச்க்கு. ஒருத்தன் வரல, அவன் கொஞ்சம் காய்ச்சலுங்கிறதுனால அவனால வர முடியல. அவன் வந்துட்டு அவன் சந்தோஷப்படுவான். சரி, ஓகே. இதோட அதுக்குள்ள நீங்க ஒரு மேட்ச் வச்சிட்டீங்களா? எல்லாம் பங்காளி ஈச் ஆயிருவீங்களா? 9வது இடம் 10வது இடம் சனிக்கிழமை 8வது இடம் 3 டீமும் அப்படியே கிஸ் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம்ல. அதெல்லாம் ஃபன் பண்ணிக்கலாம். அது அப்படி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. மற்ற எல்லா டீமையும் அடிச்சுக்கலாம். போன் விட்டுறலாம். ஓகே. இந்த யாராவது வின்னர் இருக்காங்களா? இங்க பாரு, வின்னர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்ணிரலாம் ப்ரோ. நேத்து பண்ணியாச்சு. முதல் 2 நாளைக்கு 12 மணிக்கு வந்துட்டு ஒருத்தர் சூரிய வன்சிங்கிறாரு மேட்சே முடிஞ்சு போன மாட்டேன். பாய்ஸ் அப்படிலாம் பண்ணக்கூடாது.